மனிதனை என்னத்தா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசூன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சப்பா முக்கியம். பீத்திர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முக்கியம் என்ன? பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டோம். இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதல போற. போடா. போற வரணும் கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அட போட்டு போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாடசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. அட குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாட்டி பல்சு, உங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயே, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷ ஊசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, எரியில வராது மூச்சு. இந்த குரல் அந்த கிளவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கமிஷன் கொடுப்பியா? அதே கிளவி குடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட 30 பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான். 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துக்கிறேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓடுத்தன்னு, அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? சூன்னு சொன்னா டைமிங்கில் கடிக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பால் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம், காசு அடையா? இந்த பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துடும். விரிசலா? அடியே கிளவி, ஓடாத ஓடாத ஓடின கொண்டு விடும் உங்களை. டாய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையில தாண்டியை. ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சுட்டாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி. சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுன்சிலர்ல பாதி எனக்கு கொடுத்துருக்கேன். உன் நபரை நீ மீட் பண்றதுக்காக நானும் உங்களோட ஜாக்கிங் வந்து இந்த குளிர டெட்டானுமா? உயிர் நண்பன் தான் சும்மாவா? ஓகேயா? ஹாய் சுர்வி. ஹாய் டாக், ஹவ் ஆர் யூ? சிட்டி மனுஷங்களோட பழக மாட்டியா? ஸ்டூபிட். அறிவே இல்ல. ஏன் இங்க போனா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல, கடிக்கிற ஐட்டமோடயே வர்றிய. அன்னைக்கு கடிக்கிற தாத்தா, இன்னைக்கு கடிக்கிற நாய். சுருதி, ஒரு சின்ன கொஸ்டின். இந்த டாக் ஜென்ஸா லேடியா? ஏன்? நத்திங். 2 பேரையும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாக்குறப்ப அம்மாவும் பொண்ணு மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். குட் ஒன். என்னடா லொல்லா? நாய் இஸ் லோலிங்.
நீ சொல்லி டாய் இன்னொரு தடவை என் ஒயிட்டிய நாயின்னு சொன்னீங்க மரியாதை கெட்டுடும். நாயன் சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியா? அப்படியே அது குதிரையா இருந்தா கணக்கு சொல்ல நாங்க ஒத்துக்கிறோம். கணிச்சது குதிரையடா, இது வெறும் குறைக்கும் நாய். பார்க்கிங் டாக் 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 டாக். குறைக்கிற நாயா இப்போ கடிக்க வைக்கிறா. ஒயிட்டி அட்டாக். எங்க போயிட்டான் பாப்பா? ஆடி வருதா? காமெடி போய் நாயா இருக்கு போட்டுக்க. இது விரட்டி வருதா? அட கிறுக்கா, கனவுதான் திறந்துக்கல, குரங்கு மாதிரி மேல ஏறுற. வந்துருச்சு, கம் டவுன். உள்ள ஏய் யூ, நீ சரியான ஜென்ஸ் டாக்காரனா அட்டாக் மீ, அட்டாக் மீ. என்னடா நாய் சிரிக்குது? என்ன என்ன எங்கிட்டு நிக்குது? ஏய், be careful, I say. மர்ற பிச்சிடுவேன். பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே அண்ணே உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால உடிச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அதை செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்கின பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேன். அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னாலதான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர் அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்கண்ணே, அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே, சீக்கிரம்ண்ணே. சரி, எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போட்டான்டா. டேய், உன் வேட்டியை போட்டான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் டாண்டற மாதிரி தான். இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. டேய், இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறேன். வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா, வெரி குட். என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா, அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய், இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்னடா என்ன கை கால கொண்டா? டேய், அரே இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ, டேய் விட்டுக்கடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது டேய், பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானா சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேசா? பாலா போட படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க.